கரூர் திமுக வேட்பாளர் தியாகராஜனை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் என அக்கட்சியின் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தியாகராஜன் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் அசோக்குமார் தலைமையில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கரூர் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள மடவளாகம் தெருவில் தேர்தல் பணிமனை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வேட்பாளர் தியாகராஜன், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அப்போது திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய அசோக்குமார், கரூர் தொகுதி வேட்பாளர் தியாகராஜனை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் என்றார். அதற்கான உழைப்பை நீங்கள் வழங்குங்கள், மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் அவர் கூறினார். நம்ம தான் ஜெயிக்கணும். 50,000 வாக்குகளுக்கு குறையாமல் வெற்றி பெறுவார். அதற்காக நீங்கள் என்னோடு சேர்ந்து ஒத்துழையுங்கள். அந்த 50,000 வாக்கு வித்தியாசம் என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எதிர் வேட்பாளர் வந்து சில இடத்துல சிலதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி வந்து பயந்துட்டு போயிட்டாரு. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க பிரச்சனை சொல்லுங்க. செந்தில் பாலாஜி பயந்துட்டு போகல. 21ல தோற்றது நீ. அரவக்குறிச்சியில வந்து கரூர்ல உன்னை தோற்கடிக்கவே வந்து கரூர்ல போட்டி போட்டாரு. தோல்வியுற்ற வேட்பாளர் தான் எதிர் வேட்பாளர். அரவக்குறிச்சியிலிருந்து 2021ல கரூர் மாறி நின்றது உன்னை தோற்கடிக்கிறதுக்காக மட்டும்தான். உன்னை ஜெயிச்சுட்டு தான் குறைச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி குறைச்சிட்டு போனோம்னா அந்த வாக்கு சொல்லுவாங்க. யாரும் பயந்துட்டு போகல. கழக தலைவர், தமிழக முதல்வர், கரூர் என்றும் திமுகவின் கோட்டை. போன சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளும் வெற்றி பெற்று கோட்டை என்பதை நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் இப்ப டாப் 5 இருக்கு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. இன்றைக்கு நிலவரப்படி